ஆகுபெயர் மும்மடி ஆகுபெயர் என்றால் என்ன? இன்றைய மொழியறிவும் பகுதியில் சொல்கிறார் நிரஞ்சன் பாரதி. சில சமயங்கள்ல ஒரே சொல்லுல 2 அல்லது 2க்கும் மேற்பட்ட ஆகுபெயர்கள் கலந்திருக்கும். எப்படி? இப்ப தாமரை கன்னங்கள் அப்படின்னு சொல்றேன். அதற்கு என்ன அர்த்தம்? தாமரை பூ எப்படி சிவந்திருக்குமோ அதே போல உன்னுடைய கன்னங்களும் சிவந்திருக்கு, அதே நிறத்துல இருக்கு. அதுதான் இந்த எடுத்துக்காட்டுக்கான பொருள். ஆனா இதுல 2 ஆகுபெயர்கள் கலந்திருக்கு. இப்ப தாமரை என்பது பொதுவான பெயர். தாமரை இலை, மொட்டு, கொடி எல்லாவற்றுக்கும் தாமரை என்பது பொதுவான ஒரு பெயர் தான். இப்ப தாமரை கன்னங்கள் என்று சொல்லும் போது தாமரை என்ற சொல் அதோடு தொடர்புடைய அந்த பூவுக்கு ஆகி வருகிறது. பூ என்பது அதனுடைய உறுப்பு. இது ஒரு ஆகுபெயரா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தாமரை பூ கன்னங்கள் அப்படின்னு சொல்லும் போது நேரடியாக பொருள் எடுத்துக்க முடியல. கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பூ என்பது பூவை நேரடியாக குறிக்காமல் அந்த சிவந்த நிறத்தை, அந்த பண்பை குறிக்கிறது. 2 ஆகுபெயர்கள் கலந்து வருது இல்லையா? அதனால இந்த தாமரை பூ கன்னங்கள் என்பது இருமடி ஆகுபெயர் அப்படின்னு சொல்றோம். இப்ப அடுத்தது 3 ஆகுபெயர்கள் சில சமயம் ஒரு எடுத்துக்காட்டுல சேர்ந்து வரும். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா ஒரு பிரபலமான திரைப்பட பாடல் வரிகளை சொல்லலாம். என்னை பார்த்து ஒரு மேகம் ஜன்னல் சாத்தி விட்டு போகும். இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடலினுடைய வரிதான். இந்த இடத்துல மேகம் அப்படிங்கிற ஒரு சொல் வருது இல்லையா? அது உண்மையிலேயே பெண்ணைத்தான் குறிக்கிறது. இப்போ மேகம் என்பது உண்மையிலேயே மேகத்தை குறிக்காமல் அதோடு தொடர்புடைய கருமை நிறத்தை குறிக்கிறது. இது ஒரு ஆகுபெயர். இந்த கருமை என்பது உண்மையிலேயே நிறத்தை குறிக்காம கூந்தலை குறிக்கிறது. இது ஒரு ஆகுபெயர். இந்த கூந்தல் என்பது உண்மையிலேயே கூந்தலை குறிக்காமல் அதோடு தொடர்புடைய அந்த கரிய கூந்தலை உடைய பெண்ணை குறிக்கிறது. ஆக 3 ஆகுபெயர்கள் ஒரே சொல்லுல ஒரு சேர வருவதனால இதை மும்மடி ஆகுபெயர் அப்படின்னு சொல்றோம். இன்றைக்கு நாம பார்த்த இந்த எடுத்துக்காட்டுகள் மூலமா உங்களுக்கு இந்த இருமடி, மும்மடி இந்த 2ம் உங்களுக்கு நன்றாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த மொழி அறிவும் பகுதியில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன்.